ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது அபரோட்ச அனுபூதி அப்படிங்கிற வகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த வகுப்புகளில் இந்த நூலில் இருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்களை பார்த்து முடித்திருக்கோம். இப்போ கடைசியா அந்த 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு பார்த்தா, வைராக்கியத்தை பற்றி பேசினார். அதாவது வேதாந்த பாடத்திட்டத்தினுடைய அடிப்படை சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல 4 முக்கியமான விஷயங்களை இந்த நூல் சுட்டி காட்டுது. அதுல வைராக்கியம், விவேகம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், இந்த 4 பண்புகள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர் பண்புகள் பெற்ற மனிதன் தான் இது போன்ற உயர் பரிமாண பாடங்களை புரிந்து கொள்ள முடியும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா இது ஒரு அடிப்படை தகுதி இல்லாம இது மாதிரி மேல்நிலை பாடங்களுக்குள்ள வரும்போது புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதாவது நம்ம உலகியல் கல்வியில் எப்படி 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எல்லாம் படிக்காம நேரடியா காலேஜில் உட்காந்துக்கிட்டு பாடமே புரியல அப்படின்னு சொல்ற மாதிரி, இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், எடுத்த உடனே இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட்ல உட்காந்துக்கிட்டு அந்த ப்ரீவியஸ் பாடங்கள் எல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ கொஞ்சம் அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது தான் அது நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத ஆதிசங்கரரும் முடிவு செய்கிறார். அப்ப அதனால அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, இந்த அபரோட்ச அனுபூதிங்கிற நூல்ல எடுத்த உடனே நான் அந்த மேஜர் சப்ஜெக்டை கொடுத்தேன்னா இவங்களுக்கு புரியாது, அதனால இவர்களை நான் பக்குவப்படுத்தணும். அப்ப அந்த பக்குவத்துக்கு இவர் வருவதற்கான சாதனைகள் என்னங்கிறத நான் இங்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி அவர் சொல்ற சாதனைகளை வேதாந்த சாஸ்திரம் எல்லாமே சொல்லுது. பொதுவா வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லும் போது விவேக, வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படிதான் பேசும். முதல்ல வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள இந்த 4 சாதனைகளை அறிமுகப்படுத்தும் போது முதல்ல விவேகத்தை தான் பேசும், 2வதாகத்தான் வைராக்கியத்தை பேசும், 3வதாக சமாதி சட்க சம்பத்தி, 4வதாக முமுட்சுத்துவம் அப்படிங்கிற இந்த வரிசை கிரமமாகத்தான் இருக்கும். ஏன்னா விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படிங்கிற இந்த வரிசை கிரமம் மாறாமல் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த அபரோட்ச அனுபூதி நூல்ல ஆதிசங்கரர் அந்த வரிசை கிரமத்தை மாத்துறார்? ஏன்னா விவேக, வைராக்கிய, சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவத்துக்கு பதிலாக வைராக்கிய, விவேகம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படின்னு மாத்தி சொல்றார். அப்ப அதுக்காக தான் நம்ம போன பாடத்துல இதுக்குண்டான விளக்க உரைகள் எல்லாம் நம்ம கவனிச்சோம். ஏன் வைராக்கியம் இங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது, ஏன் ஆதிசங்கரர் வைராக்கியத்தை முதல்ல எடுத்து சொல்றார் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி வித்யாரண்யர் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம படிச்சோம். அந்த சுவாமி வித்யாரண்யர் என்ன சொன்னாரு, இந்த மனமானது புறப்பொருட்களிலேயே சிக்கி அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு அதிலேயே ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டு அதுதான் உண்மை ஆனந்தம் என்பதாக நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனம் இது போன்ற பாடங்களை படித்து புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே முதல்ல அந்த மனதிற்கு பற்றற்ற தன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வைராக்கியத்தை கொண்டு வந்தார். அந்த உலக பொருட்களின் மீது வெறுப்பு வர வேண்டும் என்பதற்காக முதலில் வைராக்கியத்தை கொண்டு வந்தார் என்பதாகத்தான் சுவாமி வித்யாரண்யர் நேற்று அவருடைய கருத்துரையை நம்ம பார்த்தோம். அப்ப அதனால இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், வைராக்கியம், விவேகம் அப்படிங்கிற படிநிலைகள் மாறி இருந்தாலும் கூட இந்த 4 பண்புகள் நம்ம இடத்துல அவசியம் இருந்தாக வேண்டும் என்பதாகத்தான் இங்க பார்க்கப்படுது. அப்போ இந்த வேதாந்த பாடத்தினுடைய ஆரம்ப நிலை சாதகர்கள் கண்டிப்பாக இந்த 4 சாதனங்களை நடைமுறையில் கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம், வைராக்கியம், விவேகம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். இப்ப இதுல நேற்று நம்ம வைராக்கியம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப இன்றைக்கு 5வது பாடல்ல விவேகம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல விவேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்ப அந்த விவேகம்னா என்னங்கிறத இப்ப நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். அதுக்கு 5வது பாடல், நித்யமாத்மஸ்வரூபம் ஈத்ருஷ்யம் தத் விபரீதகம் ஏவம் யோ நிஷ்யஹ
சம்யக் விவேகோ வஸ்துனஹா சவை. இந்த பாடல் என்ன சொல்லுது, இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, விவேகத்தை பற்றி இதுல விளக்கம் கொடுக்கிறார். விவேகம்னா நமக்கு என்ன, புத்தி சக்தி, அறிவாற்றல் அப்படின்னு அர்த்தம். அவன் நல்ல விவேகியா இருக்கிறான், விவேகம் உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விவேகம், அந்த அறிவு அப்படின்னு இதுக்கு பொருள். இப்ப இந்த சாஸ்திரம் இங்க அறிவு அப்படின்னு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல அறிவு அப்படின்னு எதை சொல்லுது? பொதுவா சாஸ்திரத்தினுடைய அறிவு அப்படின்னா அது தூய அறிவாகிய ஆன்மாவை குறிக்குது. பொதுவா அறிவுங்கிற விஷயத்துல நமக்கு ஒரே அறிவு தான், அது ஆன்மா. இங்க நம்ம இந்த பாடத்திட்டங்களை படிக்கும்போது நமக்கு வெளியிருந்து ஒரு அறிவு கொடுக்கப்படுது இல்லையா, புற அறிவு கொடுக்கப்படுது. அப்ப இந்த வெளியிருந்து வரக்கூடிய புற அறிவுல இங்க நாம எந்த அறிவை அடைய வேண்டும்? ஏன்னா நம்மால் வெளியிருந்து ஏற்றி வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு புற அறிவு தானே. அப்ப அந்த புற அறிவாக இப்ப நம்ம வெளியிருந்து எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அந்த அடிப்படையில இங்க இந்த நூல் எதை விவேகம் என்று குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க எது நிலையானது எது நிலையற்றது என்பதை பகுத்தறியக்கூடிய விவேகத்தை தான் இங்க சொல்லுது. இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விவேகம், புத்திசாலித்தனம், அறிவாற்றல், அறிவு அப்படிங்கிற அத்தனை விஷயமே இங்க எதை முக்கியத்துவப்படுத்துது அப்படின்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அதாவது எது நித்தியமானது எது அனித்தியமானது அப்படின்ற இரண்டுக்கும் உண்டான புரிதல் நம்முடைய மனதிற்கு வந்தாக வேண்டும். அதைத்தான் இங்க அறிவுன்னு சொல்லுது சாஸ்திரம் இந்த இடத்துல. அப்ப இங்க புற அறிவாக நாம் ஏற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம் எது நித்தியமானது எது அனித்தியமானது, அதாவது எது நிலையானது எது நிலையற்றது என்பதில் அறிவு உண்டாக வேண்டும். அப்ப இதனை நன்றாக பகுத்து பிரித்து அறிவதுதான் இங்கு விவேகம் என்றும் பார்க்கப்படுகிறது. அப்போ நிலையானது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்ன? இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம நிலையானது அப்படின்னு எதை நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? இப்ப இந்த உடலும் இந்த உலகமும் நிலையானதா? நாம யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நிலையானது நிலையற்றது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல ஒரு அறிவு வரணும், ஒரு விவேகம் வரணும். அப்ப அந்த அறிவு நம்ம இடத்துல வரும்போது நம்ம இடத்துல ஒரு அதீத சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? அது நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு சக்தி நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் 6ஆம் அறிவு. இப்ப மிருகங்களுக்கு 5 அறிவு, 5 புலன்களோட அதுக்கு வேலை முடிஞ்சுது. அதுக்கு புலன்கள் 5 இருந்தாலும் நம்மளை மாதிரி சிந்திக்கக்கூடிய ஆற்றலோ நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய புத்திசாலித்தனமோ மிருகங்களுக்கு கிடையாது. மிருகங்கள் 5 புலன்களோட இருக்குது, அதுக்கு மனசு இருக்குது. ஆனா நம்மை போல பகுத்தறியும் திறன் மிருகங்களுக்கு கிடையாது. ஆனா மனிதனும் அதே 5 புலன்களோட தான் இருக்கிறான். இப்ப மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அதே கண்ணு தான் மனுஷனுக்கு இருக்கு, அதே காது தான் மனுஷனுக்கு இருக்கு, அதே மூக்கு, அதே நாக்கு எல்லாமே நம்ம இடத்துலயும் இருக்குது. மிருகத்திடம் இருக்கக்கூடிய அந்த 5 புலன்களும் நம்மிடத்திலேயும் இருக்கின்றது. ஆனால் எந்த இடத்திலே மனிதன் மிருகத்திலிருந்து மாறுபடுகின்றான் அப்படின்னா, சிந்தனா சக்தியில் தான் மனிதன் மாறுபடுகின்றான். சிந்திக்கும் திறன் உள்ளவன் தான் மனிதன். மனதை பண்படுத்த தெரிந்தவன் தான் மனிதன். அப்ப மனிதன் அப்படிங்கிற அந்த உயர் பரிமாண நிலைக்கு நம்ம உயர்ந்து வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம நம்ம மனதுல எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பிரித்து அறியக்கூடிய புத்திசாலித்தனம் வரவில்லை என்றால், அவன் மனித உடலில் இருக்கின்ற மிருகம் அப்படின்னு மகா ஞானிகளும் யோகிகளும் சொல்றாங்க. ஏன்னா இதுதான் உண்மை. காரணம் என்ன? மிருகத்துக்கும் ஒண்ணும் புரியறது இல்ல, மனுஷனுக்கும் ஒண்ணும் புரியறது இல்ல. அப்ப அவன் எதையோட ஒப்பிட வேண்டும்? அவனை மிருகத்தோட தான் ஒப்பிடணும். ஏன்னா மிருகத்துக்கு 5 புலன்கள் இருக்கு, மனிதனுக்கும் 5 புலன்கள் இருக்கு. மிருகத்துக்கும் சிந்திக்கும் ஆற்றல் இல்லை, மனிதனுக்கும் சிந்திக்கும் ஆற்றல் இல்லை அப்படின்னா அந்த மனிதனை நம்ம எப்படி சொல்லணும்? அந்த மனிதனை மிருகத்துடன் ஒப்பிட்டு மனித உடலில் இருக்கின்ற மிருகம் என்பதாகத்தான் இங்க நம்ம குறிப்பிட வேண்டுமே தவிர அவனை மனிதன் என்று சொல்ல முடியாது. ஆனால் உடல் என்னமோ மனித உடல். ஆனால் அவனுடைய அறிவாற்றல் விரிவடையவில்லை, புத்திசாலித்தனம் மேம்படவில்லை, புரிதல் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற மனித உடலில் இருக்கின்றவன் மிருகத்துக்கு சமமானவன். அப்ப நம்ம என்ன இந்த இடத்துல இந்த விஷயத்தை நம்ம டீப்பா பார்க்கும்போது நமக்கு புரிய வருது அப்படின்னா, இப்ப மிருகத்துக்கு நம்ம ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து கிளாஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வா உனக்கு ஏபிசிடி சொல்லித்தரேன் அப்படி ஒரு மாடை கூப்பிட்டு உட்கார வச்சு, அல்லது ஒரு நாயை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த மாடோ அல்லது நாயோ படித்து புரிந்து கொள்ளுமா?
புரிந்து கொள்ளாது. ஏன்னா அதுங்களுக்கு 5 புலன் இருக்கே. நம்மள மாரி கண் இருக்குது, காது இருக்குது, கேட்குது, பாக்குது. ஆனா ஏன் அதனால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா, அந்த 5 புலன்கள் இருந்தாலும் நம்மைப் போல சிந்திக்கும் ஆற்றலும், பகுத்தறியும் திறனும் அந்த மிருகத்திடம் இல்லை. அப்ப மனிதர்களாகிய நாம் தான் இந்த மாரி பிரத்யேக பகுத்தறிவு கொண்டவர்களாக இருப்பதினாலே, நன்மை, தீமைகளை பகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் உள்ளவர்களால, நம்மால் தான் இது மாரி பாடத்திட்டங்கள் எல்லாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். அப்ப நமக்கு இந்த பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மனிதனாக இருக்கின்றவனுக்கு தான் கல்வி தேவைப்படுகிறது. அப்ப நமக்காகத்தான் உருவாக்கப்பட்டது கல்வி. அப்ப அந்த கல்வி யார் உருவாக்குனாங்க? நம்மைப் போல மனிதர்களே தான் உருவாக்குறாங்க. எதுக்காக உருவாக்குறாங்கன்னா, மனிதனுடைய மனோபாவம் மிருக லெவல்ல இருந்து மேம்படாம இருக்கு. மிருகம் மாரியே மனிதன் வாழ்கின்றான். ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்தான்? மிருகம் மாரி தான் வாழ்ந்தான். அதாவது மனித உருவத்தில் இருந்தானே தவிர, மிருக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆதி மனிதன். ஆனால் அந்த ஆதி மனிதன் அப்படியே மேல்நிலை பரிமாணத்துக்கு எப்படி பயணம் பண்ணி வந்தான்? அந்த அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணத்துக்குள்ள சிந்தனா சக்தியை விரிவுபடுத்திக் கொண்டே போகும்போது தான், இங்க எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் அனலைஸ் பண்றான். அப்ப அவனுக்கு அந்த மேம்பாடு வந்து விவேகத்துல எது நித்தியம், எது அநித்தியம் அப்படிங்கிற தெளிவு வரும்போது தான் அவன் மனிதனாகவே மதிக்கப்படுகின்றான். அந்த மனம் கொண்டவன் தான் மனிதன். அப்ப மனிதன் என்றால் அந்த மனதை கொண்டவன் மனிதன் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த பாடத்திட்டம், இந்த நூல் அபரோக்ஷ அனுபூதி நமக்கு அதைத்தான் சொல்லுது. எது நித்தியம், எது அநித்தியம் என்பதை விசாரித்து அறியக்கூடிய விவேகி தான் இங்க இந்த நூல் படிப்பதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. இந்த நூல் சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, எது நிலையானது, எது நிலையற்றது என்பதை நன்கு விசாரித்து புரிந்து கொள்ளக்கூடிய விவேகிக்கு தான் இங்கு வேலை அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ல வருது. அப்போ இங்க நாம் கண்களால் காண முடியாத, கண்ணுக்கு தெரியாத அந்த ஆன்மா நம்ம இடத்துல இருக்குது. ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஆன்மா இருக்குது. அந்த சேத்தனம்னு பேரு. ஆன்மாவுக்கு வந்து நம்ம சேத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து ஆன்மா, அறிவு, உணர்வு அப்படின்னு நம்ம பல பெயர்கள சொன்னாலும், அது நம்மிடத்தில இருப்பதினால்தான் நமக்கு இந்த உலகமும், இந்த உடலும் இருக்கின்றது. இப்ப அப்படி இல்லன்னு வச்சுக்கங்களேன், இந்த ஆன்மா, இந்த அறிவு நம்மிடத்தில பிரகாசிக்கவில்லை. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடல் இருக்கும். இந்த உடல்கள்ல எல்லாமே இருக்கும். புலன்கள் இருக்கும். கண்கள் இருக்கும், காதுகள் இருக்கும், மூக்கு இருக்கும், நாக்கு இருக்கும். ஆனா எதுவுமே வேலை செய்யாது. அப்ப ஏங்க அதுவும் 5 புலன்களோட தான் இருக்குது. ஏன் அது வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, அந்த 5 புலன்களுக்கான ஆதாரம் அந்த உடல்ல இல்ல. அந்த உடலை விட்டு அது வெளியேறி விட்டதனால, அந்த உடலை இயக்குவதற்கான தகுதி அந்த உடல் இழந்து விட்டதனால, அந்த ஆன்மாவினுடைய அந்த அனுபவம் அந்த உடலுக்கு இல்லாததுனால எதுவுமே தெரியாது. அப்ப இங்க என்ன நம்ம இங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்ப இந்த உடல் நித்தியமா, அந்த உடலுக்குள் இருக்கின்ற உணர்வு நித்தியமா? அந்த புரிதல் நம்ம இடத்துல இங்க வரணும். அதுதான் இங்க நித்திய, அநித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நித்திய, அநித்திய வஸ்து விவேகத்த நம்ம இங்க பயன்படுத்தி பார்க்கும்போது, இப்ப இந்த உடலானது நித்தியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கும், அப்படியே நாளைக்கு வயசாகிட்டே போகும். ஒரு நாள் அது உடம்பு போயிடும். அப்போ நாமளும் நெறைய அனுபவத்துல பார்க்கிறோம். நடைமுறையில வந்து மற்றவர்களுடைய மரணம் தான் நமக்கு முன்னுதாரணம். இப்ப ஒவ்வொருத்தருடைய மரணமும் நமக்கு எதற்காக வருது பார்க்கிறோம். இது மாரி நம்ம உடம்பு ஒரு நாள் போக போகுது. மண்ணோட மண்ணாக இந்த பஞ்சபூதத்துல கலந்துற போகுது. அப்ப இதுக்கு முன்னாடி அது என்ன செஞ்சது? அந்த இடத்துல கிடக்குற அந்த உடலு, நெறைய பேர் சுத்தி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த உடல் என்ன பண்ணுது? இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தது? என்ன சாதித்தது? என்ன கொண்டு போச்சு? அப்படின்னு நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தானே விவேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மிருகம் கூட பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தைகள் இறந்து போயிட்டா அப்படி துடிக்கும், நாக்குல தடவும். ஒரு பறவை கூட பார்த்தீங்கன்னா, இன்னொரு பறவை அதுக்கு வேண்டிய ஜோடி பறவை இறந்து விட்டா பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும், கொத்திக்கிட்டு இருக்கும். எப்படியாவது எழுந்து அது இது பண்ணும், அன்பு செலுத்தும். அப்ப இது மாரி ஒவ்வொரு ஜீவராசிகளும் இன்னொரு உடல் மீது உள்ள அபிமானத்தினால, அதனோட வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த அட்டாச்மென்ட்டால அது என்ன பண்ணுது? அது வேணும், அது திருப்பி வரட்டும் அப்படின்னு ஆசைப்படுது. அப்ப அதனால அந்த கன்னுக்குட்டி செத்து போயிட்டா, அந்த தாய் பசு என்ன பண்ணுது? போட்டு நக்கி நக்கி எழுப்ப பாக்குது. அதற்கு பகுத்தறியும் தன்மை இல்ல. அதனால அது அழுதுகிட்டு எது எப்படி வா எழுந்துரு எழுதுன்னு சொல்லும். ஆனா புரியும். இன்னும் அது எழுந்திருக்காதுங்கிறது அதுக்கு தெரியும். ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறது அதுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அதனுடைய புரிதல் இருக்குது. ஒரு பசுவுக்கு கூட இருக்குது. ஆனா மனிதனுக்கு அந்த பகுத்தறிவு தன்மை கொடுக்கப்பட்டிருந்தாலும், அது பயன்படுத்தாத மனிதர்கள் நெறைய இருக்கிறாங்க இல்லையா?
அவங்க மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து இந்த பாடத்திட்டங்கள் படிப்பதற்கு பயனற்றவர்கள் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். காரணம் என்னன்னா, அவர்கள் மனித உருவில் இருப்பார்கள். ஆனால் பகுத்தறியும் தன்மை இல்லாதவர்கள், விவேகிகள் கிடையாது. அதாவது நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலேயே ரிஜெக்ட் பண்ணிடுது. இந்த சாஸ்திரம் வந்து ஏன் ரிஜெக்ட் பண்ணுதுன்னா, இந்த 4 தகுதிகள் இல்லாதவர்கள் இந்த நூலை படிப்பதற்கான அதிகாரி அல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த 4 முக்கிய விஷயங்களை கொண்டு வருது உள்ள. சாதனைகளாகவே உள்ள கொண்டு வருது சாஸ்திரம். அப்ப நம்ம அந்த விஷயத்தை இங்க நல்லா உள்வாங்கிக் கொள்ளும்போது, நம்ம என்ன இங்க புரிந்து கொள்ளணும்னா, இந்த சாஸ்திரத்தை நல்லா உள்வாங்கி அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய விவேக சக்தி நம்மிடத்திலே இருக்க வேண்டும்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது, இப்ப இந்த உடல் நித்தியமா, உணர்வு நித்தியமா அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்முடைய புரிதல் என்ன அளவுக்கு மேலோங்கி இருக்குது? உணர்வு தான் நித்தியம். காரணம் என்னன்னா, இந்த உடல் வந்து அழிந்து விடும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அழிந்து விடும். ஆனா அந்த உணர்வு என்றும் அழியாதது. அப்போ அந்த உணர்வு எப்படிப்பட்டது? இப்ப நான் இந்த உடலா? உணர்வா? இப்ப நான் இந்த உடல் என்றால், இந்த உடல் எடுப்பதற்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்? நான் இந்த உடல் வருவதற்கு முன்னாடி நான் இருந்திருக்க வேண்டும். அப்ப நான் எப்படி இருந்தேன்? இந்த உடலை விட்டு போன பிறகும் நான் இருக்க வேண்டும். அப்ப நான் எப்படி இருப்பேன்? அப்படிங்கிற ஒரு விசாரணை எல்லாம் நம்ம இடத்துல உண்டாக வேண்டுமா? வேண்டாமா? அப்ப இது மாதிரி விசாரணைகள் எல்லாம் நமக்குள்ள ஏற்படும் பொழுதுதான் ஒரு தெளிவான முடிவு நமக்கு கிடைக்கும். அந்த தெளிவான முடிவை இந்த சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் முடிந்த முடிவு அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டும் போது நம்முடைய புரிதல் மேலோங்கி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த புரிதல்ல நம்ம உயர் பரிமாண நிலையில இருந்துகிட்டு இந்த கீழே உலகத்தை பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு எப்படி தெரியும்? ரொம்ப ஜுஜிபி மாதிரி தெரியும். ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி. விமானத்துல பறந்துகிட்டு இந்த கீழே பூமியை பாருங்களேன், எப்படி இருக்குது? எல்லாம் சின்ன சின்னதா பொடுசு மாதிரி இருக்கும். ஒரு பிரம்மாண்ட மலையே உங்க கால் விரல்ல கட்டை விரல்ல போட்டு அழுத்துற அளவுக்கு சின்னதா இருக்கும். ஏன்னா அவ்வளவுதான் அதனுடைய உயரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் சின்னதா இருக்குது. அதுவே நீங்க அந்த விமானத்திலிருந்து கீழே இறங்கி நின்னு அந்த மலையை பார்த்தீங்கன்னா, அந்த மலை உங்களோட பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப பார்க்கிற பார்வை பார்த்துக்கீங்களா? ஒரே மலை தான். மிகப்பெரிய ஒரு மவுண்டைன் இருக்கு. அந்த பிரம்மாண்ட மலை, மேற்கு தொடர்ச்சி மலைய நம்ம கீழே நின்னுகிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா, இது எங்க பெருசா போயிட்டே இருக்குதுங்களே மலை. இது எப்ப ஏறி எப்ப முடியுது அப்படின்னு ஒரு பிரமிப்பு தரும். கீழ இருந்து பார்க்கும்போது. ஆனா அதே மலைய நீங்க விமானத்துல பறந்து பார்த்தீங்கன்னா, என்னமோ ஒரு சின்ன கோடு போட்ட மாரி இருக்கும். இவ்வளவுதானா மலை அப்படிங்கிற மாரி சாதாரணமா தெரியும். அப்ப இந்த வியூ மாறுதா இல்லையா? நம்ம இடத்துல பார்வை மாறும்போது, அந்த விஷயமே மாறுபட்டு காணப்படுதா இல்லையா? ஒரே விஷயம் தான். அதே மலை தான். ஆனா வியூ மாறும்போது எல்லாமே மாறி போகிற அந்த புரிதல் நம்ம இடத்துல எப்ப வரும்னா, இந்த மாரி பாடத்திட்டங்களை படிக்கும்போது, நம்ம வேற ஒரு கோணத்துல, வேற ஒரு ஆங்கிள்ல நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய புரிதல் வேற. இப்ப நம்முடைய அறிவு பரிமாணம் என்பது, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த அனுபவங்களை நம்ம உண்மைன்னு நினைத்துக்கொண்டு, அதை சாஸ்வதம், சத்தியம் என்பதாக புரிந்து கொண்டு, அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில, நம்முடைய பார்வை அது போல இருப்பதினால உலகம் ஒரு மாரி தெரியுது. இப்ப நம்ம அதுவே இந்த உயர் பரிமாண அறிவுக்குள்ள வந்து, தெளிந்த ஞானத்துல இந்த உலகத்த பார்த்தீங்கன்னா, அப்ப உங்களுடைய பார்வை வேறு விதமாக மாறி இருக்கும். அப்ப இதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன். ஒரு கீழ இருந்து ஒரு மலையை பார்ப்பதற்கும், விமானத்திலிருந்து ஒரு மலையை பார்ப்பதற்கும் அந்த பார்வையினுடைய மாறுபாடு எப்படி மிகப்பெரிய வித்தியாசத்தை கொடுக்கிறதோ, அதுபோல இங்கு மனதின் உயர் பரிமாண அறிவு நமக்கு மிகப்பெரிய வித்தியாசத்தை கொடுத்துவிடும். அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், எல்லாமே நமக்கு ஜுஜிபி தான். ஏன்னா, அதுதான் இங்க நமக்கு உயர் பரிமாண நிலை. அந்த நிலைக்கு நம்ம வரணும். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் நீ. அந்த தூய அறிவு தான் நீ. நீ இருப்பதினால் தான் இங்க எல்லாம் இருக்கிறது. நீ இல்லாவிட்டால் இங்க எதுவுமே கிடையாது. அப்ப இங்க எல்லாவற்றையும் நீயே படைக்கின்றாய். நீயே அனுபவிக்கின்றாய். நீயே அதை அளிக்கின்றாய் அப்படின்னு இங்க சாஸ்திரம் நமக்கு எடுத்து ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த இடத்துல நம்ம ரொம்ப கிளியரன்ஸ்க்கு வந்துடணும். ஓ! இது எல்லாமே என்னுடைய மனசு தான் உண்டாக்கி, என் மனது தான் அனுபவித்து, எனது மனது தான் அளிக்கிறது. அப்ப நான் இப்ப இந்த பரிமாண வளர்ச்சி, இந்த மனதினுடைய பரிணாம வளர்ச்சிய நான் பார்க்கும்போது நல்லா புரியுது. அப்ப எந்த இடத்துல இது உண்மை, எந்த இடத்துல இது பொய் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு நன்றாக விளங்க வந்துரும். அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க சாஸ்திரம் விவேகத்தை முன்னிறுத்துகின்றது. இந்த நூல் அபரோட்ச அனுபூதி வைராக்கியத்திற்கு அடுத்த
படிநிலையாக, இரண்டாவது படியாக விவேகத்தை முன்னிறுத்துகிறது. அப்ப அந்த அடிப்படையில இப்போ நம்ம இடத்துல நடைமுறை எப்படி இருக்கிறது? இப்ப இந்த அழியக்கூடிய உடலை போய் நான் நான் அப்படின்னு அபிமானித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம இடத்துல கூடிய அஜ்ஞானம், அறியாமை என்ன அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா, இந்த உடல் நீ இல்லப்பா அப்படின்னு சொல்லுது. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இதுதான் நான் அப்படின்னு அபிமானம் பண்ணிக்கிட்டு இந்த உடம்ப நான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உடலா நான் அப்படிங்கிறது நமக்கு எப்ப புரியும்? இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள படிக்கும்போதுதான், ஓ இது உடல் நான் அல்ல, இந்த உடல் கடந்த உணர்வு தான் நான். அப்ப என்னுடைய யதார்த்தம், என்னுடைய சொரூபம், என்னுடைய உண்மைத்தன்மை உணர்வாக இருக்கிறதுனால, அந்த உணர்வு நிலைக்குள்ள நான் போனா எனக்கு இந்த உலகம் எப்படி தெரியும், இந்த உடம்பு எப்படி தெரியுங்கிற புரிதல் நம்ம இடத்துல மேலோங்கும் போது, அந்த இடத்துல நமக்கு ஒரு விவேகம் உண்டாகுது இல்லையா? இதுதான் நித்தியம், இது அனித்தியம் அப்படிங்கிற அந்த வஸ்து விவேகம் நம்ம இடத்துல வந்து விட்டா, அவர்கள் தான் விவேகிகள் அப்படின்னு இங்க ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். ஒருவன் இந்த உலகமும் உடலும் அழிவிற்கு உட்பட்டது என்றும், அழியாத வஸ்து ஒன்று இருக்கிறது என்று உறுதியாக நம்புகின்றானோ, அறிகின்றானோ, அவன் தான் இங்கு விவேகி அப்படின்பதாக ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். இப்ப இந்த சந்தேகத்தை நம்ம எப்படி தீர்க்கிறது? அது எப்படிங்க அந்த உணர்வு தான் உண்மை, இந்த உடல் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம எப்படி தீர்க்கிறது அப்படின்னா, நம்ம நடைமுறையில ஏற்கனவே இதுக்கெல்லாம் நான் உதாரணம் நிறைய கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம இந்த உடல் மூலமா உணவு எடுக்கிறோம், சாப்பாடு எடுக்கிறோம். அந்த சாப்பாடு நம்ம விதவிதமா சாப்பிடுறோம். பிரியாணி சாப்பிடுறோம், பஜ்ஜி சாப்பிடுறோம், சாம்பார் சாதம் சாப்பிடுறோம், தயிர் சாதம் சாப்பிடுறோம். விதவிதமான சாப்பாடு உள்ள போனாலும் நம்ம உடம்புக்குள்ள போன உடனே அவையெல்லாம் எப்படி சப்த தாதுக்களாக உடம்புக்குள்ள பிரியுது. பஜ்ஜி ஒரு மாதிரி ரத்தமா போகணும், தயிர் சாதம் எலும்பா மாறணும், வெள்ளை கலர்ல இருக்குது அதனால அது எலும்பா மாறட்டும், பீட்ரூட் சாப்பிட்டேன் அதனால அது ரத்தமா மாறட்டும் அப்படின்னு நீங்க ஏதாவது முன்னாடியே அதை சொல்லி அனுப்பிச்சிங்களா? சாப்பிடும்போது உள்ள நான் பீட்ரூட் சாப்பிடும்போது ரத்தமா மாறிக்கும், நான் தயிர் சாதம் சாப்பிட்டோன்னு எலும்பா மாறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சோமா? நாம எதுவும் சொல்றது கிடையாது. நம்ம பாட்டு உள்ள தள்ளுறதோட சரி. ஆனா அதெல்லாம் உள்ள போன உடனே அந்த உடலுக்குள்ள என்னென்னவா மாறணும், எந்த சத்து எலும்பா மாறணும், எந்த சத்து மஜ்ஜையா மாறணும், எந்த சத்து ரத்தமா மாறணும், எது சதையா மாறணும் அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறார்கள்? யோசிக்கணுமா வேண்டாமா? அப்ப நம்ம உடம்புக்குள்ள இந்த மாற்றத்தை உட்படுத்துவது யார்? அது எப்படி இந்த உடலில் இந்த மாற்றம் உண்டாகின்றது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி விசாரணை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மை நமக்கு விளங்கும். அது என்னன்னா, இந்த 5 புலன்கள் இருக்கின்ற உயிரற்ற உடலினால் கண்ணிருந்தும் பார்க்க முடியாது, காதிருந்தும் கேட்க முடியாது, வாயிருந்தும் பேச முடியாது, அல்லது உண்ணவும் முடியாது. ஆனால் இத்தனை புலன்களுக்கும் ஆதாரமான ஒன்று இருப்பதினால் தான் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற உண்மை நமக்கு புரிய வரும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆதார பொருள் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றதுன்னா அந்த இயக்கம் எது, அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா அதுதான் இங்க ஆன்மா, அறிவு. ஏன்னா அந்த ஆன்மா, அறிவு, உணர்வு அப்படின்னு நம்ம சொல்ற அந்த விஷயம் ஒரு பேரறிவு. அது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மனித அறிவுல ஒரு விஷயத்தை படைக்கும் போது ஒரு மொபைல் போன் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு மனிதனே அதுக்குள்ள இல்ல, ஆனா அது எல்லா வேலையும் செய்தா இல்லையா? எப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த வேலைகளை செய்வதற்கான ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் மனிதன் தானே ப்ரிப்பேர் பண்றான். ஒரு செல்போன் ஒர்க் ஆகணும்னா அந்த செல்போன்ல ஒரு வீடியோ ஓடுது, ஒரு ஆடியோ கேட்கிறோம், ஒரு போட்டோ எடுக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒரு மொபைல் போன்ல இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடிகிறதுன்னா அந்த மொபைல் போன்ல இந்தந்த வேலையை செய்யணுங்கிற ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராமை ஃபீட் பண்ணது யாரு? மனித அறிவு தானே ஃபீட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி கேமராவை டச் பண்ணீங்கன்னா அது போட்டோ எடுக்கும், இந்த ஆப்பை போட்டீங்கன்னா அது பிளே பண்ணி வீடியோ படம் காட்டும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் ஒரு மனித அறிவுக்கு உட்பட்ட ஒரு கருவி இயங்குறது போல இந்த மனித உடலே இயங்குகின்றதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு மகத்தான அறிவு அதை இயக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்முடைய இந்த உடல் இயங்குது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இத்தனை விஷயங்களும் கண்டுபிடிப்பதற்கான இந்த புற அறிவிலேயே இவ்வளவு பிரம்மாண்டம் படைக்கப்படுது அப்படின்னா அந்த அக அறிவு எப்படிப்பட்ட ஒரு பேரறிவாக இருக்க முடியும்? அதை நம்ம சிந்திக்கு பார்க்க வேண்டிய விஷயத்தை தான் இங்க சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா விவேகம் அப்படின்னு சொல்லுது. விவேகம் என்றா நம்ம ஏதோ வெளியிருந்து படிச்சு நான் பெரிய ப்ரொஃபஸர் ஆயிட்டேன், நான் பெரிய டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதல்ல இங்க விவேகம். இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைத்த
அந்த பேரறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், அதனுடைய அறிவாற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஆற்றல் சிந்திக்க முடியுமோ அதுதான் இங்க உயர் ஆற்றல், பேராற்றல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த ஆற்றல் மனிதனிடத்திலே இருக்கின்றது. அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றதுன்னா மனோ ஆற்றலாக இருக்கிறது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா ஆற்றல்களும் வேறொரு ஆற்றலாக பரிணமித்துக் கொண்டே இருக்கும். ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாற முடியும். இதுதான சயின்ஸ். அப்ப அதேதான் இங்க சாஸ்திரமும் சொல்லுது. இங்கு படைக்கப்பட்ட அத்தனைகளும் உண்ணுகின்ற உணவு, பீட்ரூட் சாப்பிட்டா அது ரத்தமா மாறுமா, தயிர் சாதம் சாப்பிட்டா அது எலும்பா மாறுமா, அப்படிங்கிற ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக மாற்றுவதற்கான அத்தனை அம்சங்களையும் பொருந்திய ஒரு மகா சக்தி இருக்கிறது. அதுதான் இங்கு ஆன்மா அறிவு. அப்ப அப்படிப்பட்ட அறிவு பேரறிவு. அது சாதாரண அறிவு கிடையாது. ஆனால் அந்த அறிவு எல்லாவற்றிலும் இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிறது, எதனுள்ளும் வியாபித்திருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட வியாபகத்திலே வெளிப்பட்ட மனித அறிவு அந்த நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவாகிய மனதின் உயர் பரிமாண நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. அதுதான் இங்க விசேஷத்தன்மை. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன்னா மனித தன்மைக்குள்ள வந்துட்டா அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறியும் தன்மை மேலோங்கி இருக்கிறது. அந்த அறிவை தெரிந்து கொள்ளக்கூடிய பிரத்யேக தகுதி உள்ளவன் மனிதன் மட்டும்தான். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அது சாத்தியம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பேரறிவின் பெருமிதத்தை கொண்ட மனிதன் அதை விசாரித்து பார்க்கின்ற பொழுது இந்த அத்தனை இயக்கங்களுக்கும் ஆதாரமான பொருள் ஒன்று இருக்கின்றது, அது இருப்பதனால் தான் நீங்க எல்லாம் இருக்கின்றது அப்படிங்கிற புரிதலுக்குள்ள வந்துட்டா அப்படியே அவனுடைய தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி விடுவான். ஏன்னா அத்தனையும் அறிகின்ற அம்சமாக அவனிடத்தில் எது இருக்கிறதோ அதுவே மனம் என்பதாக பார்ப்பதினால அந்த மனம் எப்பொழுது அந்த உண்மை தன்மையை, அந்த தூய அறிவை உணர்ந்து கொண்டிருக்கின்றதோ மறு வினாடி அது அத்தனை அறியாமைகளையும் அகற்றிக்கொண்டு அந்த பேரறிவோடு இரண்டர கலந்து விடுகின்றது. தன்னுடைய யதார்த்தத்திற்கு, தன்னுடைய சொரூபத்திற்கு திரும்பி விடுகின்றது, தன்னுடைய மூலத்திற்கு நுழைந்து விடுகிறது. அதுதான் இங்க விஷயம். அப்ப இந்த மூலத்திற்கு நுழையாமல் தன்னுடைய யதார்த்தத்துக்கு திரும்பாமல் எது தடையாக இருக்கிறது அப்படின்னா அந்த யதார்த்த தன்மையை, சொரூபத்தை உணர முடியாதவாறு இந்த மனம் அகங்காரியாக மாறி நானே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னால் தான் இது நடக்கின்றது, நான் இந்த பஜ்ஜி சாப்பிட்டா எனக்கு சத்து வந்துடும், நான் அந்த புரோட்டீன் பவுடர் குடிச்சா எனக்கு தெம்பு வந்துடும் அப்படின்னு இதுவா கற்பனை பண்ணிக்கிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்களை கையாண்டு கொண்டிருக்குது இல்லையா. இதுதான் மனதுடைய அகங்காரம். ஏன்னா இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா இதுவே பிளான் பண்ணிக்குது. இது பண்ணா கரெக்டா இருக்கும், அது பண்ணா கரெக்டா இருக்கும், இதான் சரி, அதுதான் கரெக்ட் அப்படின்னு எதை வச்சு செய்யுது? மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அடிப்படை விஷயங்களை உள்ள வைத்துக்கொண்டு இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குது. இது செஞ்சா சரியா இருக்கும், அவர் அப்படி சொல்லிட்டாரு, அதனால அதான் கரெக்டா இருக்கும், அதை சாப்பிட்டா இந்த சத்து வந்துடும், இதை சாப்பிட்டா அந்த சத்து வந்துடும் அப்படின்லாம் மனசுதான் முடிவு பண்ணுது. எப்படி முடிவு பண்ணுதுன்னா மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட புற அறிவின் மூலமாகத்தான் இயங்குது. அப்ப இந்த இயக்கம் மனதனுடைய தனித்துவமான அகங்காரத்தன்மையாக மாறுறதுனால தான் மனிதன் தன்னுடைய உண்மை சுரூபத்தை அறிய முடியாமல் இருக்கின்றான். அப்ப இங்க அவன் இந்த இடத்துல விழித்துக் கொள்வதற்குத்தான் இங்க விவேகம் தேவைப்படுவதாக இந்த சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதுதான் இந்த 5வது ஸ்லோகத்துல சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க ஆத்மா, உயிர், அறிவு அப்படின்னு இது பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் இதுவே உண்மையில் நான் என்று கூறுவதற்கான தகுதி உடையது. ஏன்னா நாம அஜ்ஞானத்தினால இந்த உடலை நான் நான் என்று அபிமானித்துக் கொண்டிருப்பது நம்முடைய அறியாமை தானே தவிர உண்மையான நான் என்பது அந்த தூய அறிவாகிய ஆன்மா தான் சொல்ல முடியும். ஆகவே நான் என்ற சொல்லின் உண்மையான ஸ்வரூபமாக ஆத்மா மட்டுமே உள்ளது. அதுவே நித்தியமானது, நிலையானது. அதை விடுத்து அனித்தியமான நிலையற்ற உடலை பார்த்து கொண்டு அதை நித்தியம் என்ற தவறான புரிதலில் நான் என்று அழைத்துக் கொண்டு மாற்றத்திற்கு உட்படுகின்ற இந்த உலகத்தையும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை அவர்களுக்கு விவேகம் உண்டாகாது அப்படின்னு இந்த சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. ஏன்னா இந்த சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கியமான விஷயமே இதுதான். இங்க விவேகம் வேணும் அப்படின்னா, விவேகியாக ஒரு மனிதன் மாற வேண்டும் என்றால் எது நித்தியம் எது அனித்தியம் என்ற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளக்கூடியவனால் மட்டும்தான் இது போன்ற உயர் பரிமாண பாடங்களை படித்து உயரிய நிலைக்கு உயர்ந்து வர முடியும். அப்ப அந்த அடிப்படையில இங்க ஆத்மா, உலகம் ஆகிய 2 விஷயங்கள்ல எந்த ஒன்று சரியானது என்று உறுதி செய்யப்படுகின்றதோ அதை மட்டும் தான் இங்கு விவேகம் என்பதாகவும் அழைக்கப்படுகிறது. சரி, அப்படிப்பட்ட விவேகம் எப்படி உண்டாகும் அப்படின்னு பார்த்தா
விவேகத்தை சுவாத்மீகமான மனதினால் மட்டும்தான் அடைய முடியும் அப்படின்றார் இங்க பகவான் ஆதிசங்கர். ஏன்னா இங்க மனிதனுடைய மனோபாவம் 3 நிலைகளிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பழைய பாடங்கள் எல்லாம் படிச்சோம். ஏன்னா நமக்கு 3 குணங்கள் இருக்கிறது. சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குண அடிப்படையில் தான் மனிதன் இயக்கத்தில் இருக்கிறான், இயங்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த குணபேதங்கள் மனித மனதின் அடிப்படையில இருக்குது. அப்ப மனிதன் சத்துவ குணத்துல எப்பொழுது உயர்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் இது மாதிரி விவேகையாக மாற முடியும். அவனால் தான் இந்த விவேகத்தை அடைந்து இந்த பாடத்திட்டங்களில் பயணிக்க முடியும். மற்ற குணங்களில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனிதன் இது மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வர முடியாது. அவனுக்கு இது விவேகம் என்றால் என்ன என்றும் புரியாது. அதுதான் இங்க விஷயம். அது எப்படி அவ்வளவு ஆணித்தரமாக சொல்ல முடியும்? அப்ப சத்துவ குணத்தில் இருக்கிறது தான் உண்மையான விவேகமா? ஏன் ரஜோ குணத்துல இருந்தா நம்ம தொழிலெல்லாம் பண்றோமே, எவ்வளவு சாதுரியமா பண்றோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த மாதிரி விவேகத்தை பத்தி இங்க சாஸ்திரம் சொல்லல. அந்த புற அறிவினால் உண்டாக்க விவேகம் எல்லாம் எப்படின்னா, தற்காலிகமான அதை அடைவதற்காக வெளிப்படுகின்ற விவேகம் தானே தவிர, அதனுடைய சாதக பாதங்களுக்கு அவனே பொறுப்பாகிடான். ஏன்னா அவன் இதை நான் திறமையா செய்யறேன், நான் இதை ஜெயிக்கிறேன், நான் இதை சாதிக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவன் செய்ய போய் அது சாதனையாகவும் மாறலாம், சோதனையாகவும் மாறலாம். அது பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவனுக்கு தெரிய வரும் அந்த வேலையை செய்ய போகும்போது. ஆனா இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விவேகம் அந்த சத்துவ குணத்திலே மேலோங்கும் போது அந்த தூய அறிவை அறிவதற்கான ஒரு பாதையாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தினுடைய புரிதலுக்குள்ள வரணும். அந்த அடிப்படையில இங்க அந்த தூய அறிவை அறிவதற்கான ஒரு சிறிய அறிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று இங்கு சாஸ்திரம் எதிர்பார்க்கிறது. அது எப்படின்னா, அப்பதான் ஏற்கனவே உதாரணம் கொடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி. நமக்கு தேவை ஒரு பெரிய மீன். ஆனா அந்த பெரிய மீனை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன மீனை நம்ம தூண்டில் போட்டா தான் அதை சாப்பிட வர்ற பெரிய மீன் நம்ம கிட்ட மாட்டோம். அப்ப அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள நம்ம போகிறதுக்கு இந்த சிற்றறிவு தேவைப்படுகிறது. இந்த சிற்றறிவை வைத்து தான் அந்த பேரறிவை நம்ம பிடித்துக் கொள்ள முடியும். அதனாலதான் இங்க சாஸ்திரம் என்ன சுட்டி காட்டுதுன்னா, எது நித்தியம் எது அனித்தியம் என்று முதலில் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி மனிதனுக்கு உருவாக வேண்டும். அது நித்திய அனித்திய வஸ்து விவேகமாக மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுது அவன் உண்மையான நித்தியம் எது என்று தெரிந்து கொண்டான்னா அவன் விவேகியாக மாறிவிடுகின்றான். அப்ப அந்த சத்துவ குணம் எப்படி நம்ம இடத்துல மேலோங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு உணவு பழக்க வழக்கங்கள் கூட ஒரு காரணமாக இருக்கிறது என்பதாக மகான்கள் நமக்கு இங்க சுட்டி காட்டுகிறார்கள். ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடுற உணவு பழக்கத்துல இப்ப நம்ம பெரும்பாலும் 2 விஷயத்தை வச்சிருக்கிறோம். சைவம் அசைவம் அப்படின்னு 2 விஷயத்தை வைத்திருக்கிறோம். இப்போ இந்த சைவம் அசைவத்துக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சைவம் அசைவம்ங்கிற டாபிக்ல ஒரு புத்தகம் கொடுத்திருப்பேன். அதை படிச்சுக்கோங்க. நிறைய பேர் அதை படிச்சீங்கன்னா நல்ல தெளிவுக்கு வருவீங்க. காரணம் என்னன்னா, இங்க சைவம் அசைவத்தை பத்தி பேசணும்னா டைம் போயிடும். ஆனா இங்க சைவம் அசைவத்துல இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சைவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுது, அசைவ உணவுகளுக்கு தவிர்க்க சொல்லுது. ஏன் தவிர்க்க சொல்லுதுன்னா, அசைவ உணவுனால நம்முடைய குணம் ரஜோ குணமாக மாறும். அந்த ரஜோகுண தன்மையில நீங்க இந்த மாதிரி விவேகத்தை அடைய முடியாது. அதாவது இந்த ஆன்மாவை அறிவதற்கான உயர் பரிமாண அறிவுக்குள்ள நீங்க வர முடியாதுங்கிறத இங்க சுட்டிக்காட்டி உணவு விஷயத்துல சைவ உணவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த பாயிண்ட் இங்க எடுத்து இந்த சாஸ்திரம் சொல்லும் போது, நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிற பாடத்திட்டங்களை சரியாக படித்து புரிந்து கொள்ளாத மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் வரும் அப்படின்னா, எப்படிங்க சைவம் அசைவம் பிரிச்சு பேசுறீங்க? இங்க எல்லாமே அசைவம் தானே, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குல்ல, தாவரத்துக்கும் உயிர் இருக்குது, புழு பூச்சிகளுக்கும் உயிர் இருக்குது, மிருகத்துக்கும் உயிர் இருக்கு. அப்ப நீங்க இதுல எது சைவம்னு சொல்ல முடியும்? எல்லாமே உயிருள்ள ஜீவன் தானே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சத்துவ குணத்திற்கு ஏன் தாவர உணவை பிரதானப்படுத்துகின்றது, மிருக உணவை தவிர்க்க சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, இங்கதான் மனதனுடைய உயர் பரிமாண டிராவலிங் பாத்தை இங்க மென்ஷன் பண்ணுது, நமக்கு சுட்டி காட்டுது. எப்படின்னா, இப்ப நம்ம மனித அறிவு இப்போ 6ஆம் அறிவு பரிமாணத்துல உயர்ந்து வந்திருக்கிறோம் இல்லையா? இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட அறிவுக்குள்ள இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு பெரிய யூனிவர்சல் நாமளே தான் படைச்சு அனுபவிச்சு ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு உயர் பரிமாண அறிவுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி வரும்போது, இதுல எப்படி வாழ்றது, எப்படி வாழ முடியாது அப்படிங்கிற பகுத்தறிவு கூட நம்ம இடத்திலேயே இருக்குது. என்ன மாதிரி நம்ம வாழலாம், எப்படியெல்லாம் நம்ம இதுல இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற புத்தி சக்தி எல்லாம் நம்ம இடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவுக்குள்ள இருந்துட்டு நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்முடைய டிராவலிங் பார்த்து நம்ம திரும்பி பார்க்கணுமா வேண்டாமா?
இப்ப நான் இங்கிருந்து சென்னையில இருந்து டெல்லி போறேன் அப்படின்னா, நான் டெல்லியில போய் உட்கார்ந்துகிட்டு, நான் எப்படி டெல்லி வந்தேங்கிறது தெரியாம இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? நான் சென்னையில இருந்து வந்த அந்த டிராவலிங் பாத்த நான் பார்க்கணும். ஓ! சென்னையில இருந்து இந்த இடத்துக்கு நான் வந்து கடைசியா டெல்லி வந்து சேர்ந்தேன் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வது போல. அந்த மாதிரி இங்க என்ன சொல்ல வருது சாஸ்திரம்? நீ முதல்ல ஒரு அறிவு தாவரமா இருந்தப்பா. ஃபர்ஸ்ட் நீ ஒரு அறிவு தாவரமா தான் உன்னுடைய அறிவு பரிமாணம் இருந்தது. படிப்படியா அந்த அறிவு உயர்நிலைக்கு வருவதற்காக அடுத்தது புழு, பூச்சி, ஊர்வன, அப்புறம் பரப்பன, மிருகம், மனிதன் என்று பரிமாணத்துல உயர்ந்து வந்து இன்றைக்கு இந்த விசாரம் செய்யக்கூடிய தகுதியை அடைந்திருக்கிறது அந்த மனது. அப்ப இங்க தாவர நிலையில் இருக்கக்கூடிய உயிரினத்துல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு வந்து தொடு உணர்வு மட்டும் தான் இருக்குது. மனம் வந்து அதுக்கு விரியவே இல்ல. மனம்ங்கிறது அங்க ஆரம்பிக்கவே இல்ல. அது வந்து யாராவது தொட்டாங்கன்னா, அந்த தொட்டாஞ்சுருங்கி செருங்கி சுருங்கிக்கும். ஏதோ என்ன தொடுறாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த சுருக்கத்துல அது வந்து மனிதன் தொடுறானா, மிருகம் தொடுதான்லாம் அதுக்கு தெரியாது. ஏன்னா மனிதன் யாரு, மிருகம் எதுன்னு கூட அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணும்? ஏதோ தொடுது அப்படின்னு சுருங்குற அளவுக்கு அது தொடு உணர்வு இருக்குங்கிற அளவுக்கு அதுக்கு புரிதல் இருக்கும். அவ்வளவுதான். ஆனா புழு பூச்சியிலிருந்து எறும்பு, மிருகம், பறவை எல்லாம் பார்த்தீங்கன்னா, தொடு உணர்வுக்கு அப்பாற்பட்ட புலன்கள் ஒவ்வொன்னா அதுக்கு வருது. நாக்கு உணர்வு வந்துடுது, மூக்கு உணர்வு வந்துடுது, காது உணர்வு வந்துடுது. அப்ப இந்த உணர்வுகள் கூடுதலாக அதற்கு மேலோங்கி வரும்போது, அதுக்கு மனித மிருக உணர்வு அல்லது பறவைய நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா, இப்படிப்பட்டவர்கள் என்னை வதைக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்கள் என்னை சிரமப்படுத்துகிறார்கள்ங்கிறது அதுக்கு தெரியும். அப்ப அது என்ன பண்ணும்? அந்த மாதிரி மனோபாவத்துல அது வேதனைப்பட்டு, ஒரு மாரி சாபம் குடுத்து சாகும். காரணம் என்னன்னா, அதுக்கு உணர்வு இருக்கு. நம்மளைப் போலவே அதுக்கு அதிகப்படியான கூடுதலான உணர்வுகள் இருக்கு. மனிதனிடத்துல எப்படி 5 புலன்கள் இருக்கு. கண்ணு வழியா ஒண்ண பார்க்கிறோம், காது வழியா ஒண்ண கேட்கிறோம். அது மாரி அதுக்கும் சத்தம் கேட்கும், அதுக்கும் ரத்தம் வரும். நம்மை மாரியே எல்லாமே அதுக்கு இருக்கு. அப்ப அதனுடைய வேதனை வந்து மனிதன தாக்கும். அதுதான் இங்க வந்து மிருக உணவ தொட்டோம்னா, அதனுடைய வேதனை வந்து நமக்கு சூட்சமமா இருக்கிறதுனால, நம்முடைய சூட்சம உணர்வோட இணஞ்சு, நம்மளை துன்பப்படுத்தும். இதுதான் கர்மா. கர்மா தியரி இங்க தான் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்ப இந்த கர்மா தியரி ஆக்டிவேஷன் எப்படி நடக்குதுன்னா, சூட்சும உணர்வுல நடக்கக்கூடிய விஷயமாக இத பார்க்குது சாஸ்திரம். ஏன்னா, இங்க வந்து ஸ்தூல உடல்ல எப்படி 2 பேர் ஒண்ணு சேர்ந்தா, அந்த உணர்வு நிலை ஒன்றாகுகின்ற அந்த ஆனந்தம் நமக்கு அனுபவமாகுதோ, அது மாரி துன்பமும் நமக்கு அனுபவம் ஆகும். 2 உணர்வுகள் ஒன்று சேரும்போது துன்பமும் அனுபவம் ஆகும். ஆனா, துன்ப அனுபவம் 2 உடல்கள் ஒன்று சேர வேண்டியதில்லை. உணர்வு சேர்ந்தா போதும். அப்ப அந்த அடிப்படையில இங்க வந்து மனித நிலையில இருந்துகிட்டு ஒரு மிருகத்த நீங்க தொட்டீங்கன்னா, அந்த மிருகத்த சாப்பிட்டீங்கன்னா, அது வேதனைப்பட்டு சாகுற அந்த வேதனை உணர்வு உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கும். அதனால தான் நீங்க வந்து பாதிக்கப்படுறீங்க. பல தொந்தரவுகளுக்கு ஆளாகுறீங்க, பல நோய்களுக்கு ஆளாகுறீங்க, பல பிரச்சனைகள ஃபேஸ் பண்றீங்க. அப்போ அந்த மாரி மிருக உணவை சாப்பிடுகின்ற மனிதன், அந்த மிருக உணர்வையும் அடைகிறான். ஏன்னா மிருகம் வந்து எப்படி வேட்டையாடி சாப்பிடும்? அதுக்கு ஒரு முரட்டுத்தனம் இருக்கும். கொடூரமா நடந்துக்கும். ஏன்னா அதனுடைய இயல்பு அப்படித்தான். அப்படி நடந்துக்கிட்டா தான் அது அதனுடைய உணவ அது சம்பாதிச்சு சாப்பிட முடியும். நம்மள மாரி வந்து சமைச்சு வச்சு வாங்க சாப்பிட வாங்க, சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் அதுக்கு ஆள் கிடையாது. அதனால ஒரு புலி சாப்பிடணும்னா பதுங்கி பதுங்கி போகும். ஒரு மான் கிடைக்காதான்னு ஏங்கும். ஒரு மான் கிடைச்சதுன்னா அத தொரத்தி போராடும். உணவுக்கு போராடி சாப்பிடக்கூடிய ஒரு பரிதாபகரமான ஜீவன் வந்து மிருகங்கள் தான். ஆனா நாமெல்லாம் உணவுக்கு என்ன போராடுறோமா? நமக்கு தட்டு போட்டு வச்சா கூட சாப்பிடுறதுக்கு டைம் இல்லாம கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்திருக்கிறோம். செல்போன நோண்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு பிஸி லைஃப்ல நம்ம இருக்கிறோம். ஆனா அதுங்கெல்லாம் பசி எடுத்தா அந்த சாப்பாட்டுக்காக பறக்கும். பஞ்சா பறக்கும். எங்க போலாம்? எங்க கிடைக்கும்? அப்படின்ட்டு. அப்ப அது ஓடி ஆடி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மான புடிச்சு சாப்பிட்டா தான் அதுக்கு பசி ஆத்திக்க முடியும். அப்படிப்பட்ட உணர்வுல அது இயங்கிட்டு இருக்கிற ஒரு மிருக உணர்வு மனிதனிடத்துல வந்து தொட்டிக்கும். அதனால தான் மனிதன் என்ன பண்றான்? ரஜோகுணத்துல ஓடுறான், ஓடுறான். மிருகம் மாரியே ஓடிட்டு இருக்கான். அதனால இங்க என்ன சொல்ல வருது சாஸ்திரம்? இந்த பழங்கள், கீரைகள், காய்கறிகள், தானியங்கள் எல்லாம் தாவர உயிர்களாக இருக்கிறதுனால, அந்த தாவர உயிர்கள் இடம் விட்டு இடம் பெயர்வது கிடையாது. அதற்கு மனோசக்தி கிடையாது. அதனால அத சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க இயல்பா வாழலாம். நீங்க உங்களுடைய உணர்விலேயே நீங்க இருக்கலாம். உணர்வு மாற்றம் உண்டாகாது. ஆகவே சைவ உணவாகிய தாவர உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுது. சத்துவ குணம் இதனால் தான் மேலோங்கும்னு சொல்லிடுது. ஆனா மிருக உணவு சாப்பிட்டா என்ன ஆகும்னா, இந்த ஆடு, மாடு, கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நிக்காது. சதா அலைஞ்சுகிட்டே இருக்கும். அந்த கோழி பாருங்க, இந்த இடத்துல ஒரு தீவனம் இருக்கும். 2 டொக்கு டொக்குன்னு 2 கொத்து கொத்தும். ஏன் இன்னும் கொஞ்சம் அங்கேயே ராகி போட்டிருக்குதே, அப்ப அதையே சாப்பிடுன்னா, அங்க சாப்பிடாம ஓடி அங்க போய் இன்னொரு இடத்துல போய் கொத்திட்டு இருக்கும். அப்ப ஏன்னா அதனுடைய அலைப்பாயும் மனசு. அதாவது இங்க கொஞ்சம் தொடும், அங்க கொஞ்சம் தொடும், அங்க கொஞ்சம் தொடும். இப்படிதான் மாத்தி மாத்தி. ஒரு ஆடு புல்லு மேயும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
ஒரு இடத்துல நிறைய புல் இருக்கும், அந்த புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும். ஏன் அங்கேயே சாப்பிட வேண்டியதானே? நிறைய புல் இருக்குன்னா சாப்பிடாது. 2 வாய் வைக்கும். உடனே இங்கிருந்து 2 அடி தள்ளி போய் அங்க போய் 2 வாய் வைக்கும். அப்ப என்னன்னா மென்டாலிட்டி, அதாவது மைண்ட் அந்த மாரி அதுகிட்ட ப்ளே பண்ணுது. அதாவது இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் அங்க போய் பார்க்கிறேன், இங்க போய் பார்க்கிறேன்ட்டு அது அலையுது இல்லையா? அப்படி அலைப்பாயும் மனம் உடைய மிருகத்தையோ, பறவையையோ மனிதன் சாப்பிட்டான்னா, இவனும் அலைப்பாய்கின்ற மனதில் தான் அலைந்து கொண்டிருப்பான். அப்ப இந்த அலைப்பாயும் தன்மை உள்ள மனிதன் எந்த குணத்தில் இருப்பான்? ரஜோ குணத்தில் தான் இருக்க முடியுமே தவிர, அவன் சத்துவ குணத்திற்கு வர முடியாது. அப்ப சத்துவ குணத்திற்கு வர முடியாத மனிதன் எப்படி இது போல சத்து விசாரத்தை ஈடுபட முடியும்? இது மாதிரி சாஸ்திரங்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்படி அவன் விவேகியாக மாற முடியும்னா, என்றைக்குமே மாற முடியாது. அப்ப மனித அறிவு ஏன் கீழ்நிலைக்கு போயிட்டே இருக்குது? ஏன் இந்த மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாஸ்திரம் உள்ள நுழைய மாட்டேங்குது? ஏன் மனிதன் மேம்பட மாட்டேங்கிறான்னா, பூரா இந்த மாதிரி ரஜோ குணத்துல சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாம் ரஜோ குணம். அதாவது அலைப்பாயும் மனம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ண போறேன். மிருகம் மாதிரியே, மிருகம் எப்படி இங்க கொஞ்சம் புல்ல நோண்டிட்டு அங்க கொஞ்சம் புல்ல எடுத்து சாப்பிடுதோ, அது மாதிரி மனிதன் இந்த பிசினஸ் பண்ண போறேன், அந்த பிசினஸ் பண்ண போறேன். இதுல ஒரு இன்கம் வருது, அதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணா அதுல கொஞ்சம் இன்கம் வருமே அப்படின்னு அதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அலைப்பாய்ந்து கொண்டிருப்பான். எல்லா பக்கமும் இழுத்து போட்டுட்டு இருப்பான். கடைசியில என்ன நடக்கும்? இதையும் ஒழுங்கா பார்க்காம, அதையும் ஒழுங்கா பார்க்காம எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருப்பான். அப்ப இது மாதிரி நிறைய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதுதான் இன்றைய ரஜோகுண தன்மை. அதை இங்க சுட்டி காட்டுது. அதே மாதிரி இந்த மிருக உணவு சாப்பிடுபவர்களுக்கு அந்த மந்தத்தன்மையும் வந்துவிடும். ஏன்னா அது சாப்பிட்டுட்டா நல்லா கம்முன்னு படுத்துக்கும். மிருகங்கள்லாம் வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னா போய் கம்முன்னு படுத்துட்டு இருக்கோம். இந்த எருமை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மந்தத்தன்மையிலிருந்து எழுந்திருக்காது. ஏன்னா எருமை மாதிரி நிக்கிறேன்னு சொல்றோம்ல, சேத்துல அப்படியே அது பாட்டி படுத்துட்டு இருக்கும், எந்த அசையும் இருக்காது. அது மாதிரி இந்த எருமை பால் குடிக்கிறான் பாருங்களேன், அவன்லாம் எருமை மாதிரியே ஆயிடுறான். ஏன்னா உங்களுக்கு அந்த எருமை தன்மை தானாவே உள்ள போயிடுது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பால் சைவம் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையே பாலும் ரத்தம் தானே, அசைவம் தான். அதனால பால் உணவே நமக்கு என்ன பண்ணுது? மந்தத்தன்மையை உண்டாக்கும். அந்த மந்தத்தன்மை என்ன ஆகுது? எருமை பாலை குடிக்கும் போது இன்னும் மந்தமா மனிதன் மாறி அந்த மந்தத்தன்மைக்கு போய் தமோ குணத்தில் வந்து விடுகின்றான். அப்ப அதனால இங்க சாஸ்திரம் என்ன சுட்டி காட்டுதுன்னா, உணவு விஷயத்துல எச்சரிக்கைப்படுத்துது. இந்த குணபேதங்களுக்கு உணவே முக்கிய காரணமாக இருப்பதனால சுத்தமான உணவை உண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுது. உடனே நம்முடைய பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, ஆஹா சாஸ்திரமே சொல்லிடுச்சு, சுத்தமான உணவை சாப்பிட சொல்லிடுச்சு, அதனால நான் என்ன பண்றேன்? ஹைஜீனிக் ஃபுட் எடுத்துக்கிறேன். அதனால நான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பிடுவேன். ஏன்னா அங்கதான் ஹைஜீனிக் ஃபுட் கிடைக்கும். இந்த சாதாரண கையேந்தி பவன்ல சாப்பிட்டா அது ஃபுட்டு சரி இருக்காது. அதனால சாஸ்திரம் சுத்தமான உணவை சாப்பிட்ட சொன்னதுனால நான் இதே கோழி, இதே ஆடை ஹைஜீனிக் ஹோட்டல்ல அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் போயிடுறாங்க நிறைய பேர். ஆனா இங்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய சுத்தமான உணவு நம்முடைய குணத்தை மாற்றக்கூடிய, சத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய தாவர உணவை தான் சுத்தமான உணவு என்பதாக சுட்டி காட்டுகின்றது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உணவுக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இதற்கு ஒரு அழகான கதை இருக்கு. மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. ஏதாவது உணவுக்கும் நம்முடைய குணத்துக்கும் சம்பந்தம் எப்படி அப்படின்னா, இப்ப மகாபாரத கதையில இதெல்லாம் கதைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நமக்கு புரிதலுக்காக. ஒரு மகாபாரத கதையில ஒரு விஷயம் வருதுன்னா, அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கி அது என்ன சொல்ல வருது, அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய புரிதலுக்காக கொடுக்கப்பட்ட கதைகள் அதெல்லாம். அப்ப இங்க பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அம்பு படுக்கைக்கு போறாருன்னா, போர்ல அவர் தாக்கப்பட்டார். தாக்கப்பட்டு அவருக்கு எல்லாம் உடம்பு பூரா அம்பு ஏறிடுச்சு. அப்ப அம்பு ஏறின உடனே அவருக்கு அந்த அம்பு போய் உள்ள இறங்கி பூரா ரத்தம் வெளியே போயிட்டு இருக்குது. ரத்த வெள்ளத்துல கிடக்கிறார். அப்ப அம்பு படுக்கையில அவரை படுக்க வச்சிருக்காங்க. ஏன்னா ரத்த வெள்ளத்துல இருக்கு, நிறைய அம்பு அவரை தாக்கிடுச்சுனால அந்த அம்பு மேலேயே அப்படியே படுத்துட்டு இருக்காரு. ஆனா உயிர் போகாது. ஏன்னா பீஷ்மர் பொறுத்த வரைக்கும் தான் எப்ப சாகணுங்கிறது அவருதான் முடிவு பண்ணுவார். அப்படி ஒரு அதிசய சக்தி அவர் வாங்கி வச்சிருக்கார். அதாவது மற்றவர்கள் மாதிரி இப்போ அம்பு ஏறின உடனே அப்பயே செத்து போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் சித்துக்கள் வச்சவங்க இருக்கனால அவங்க வரம் வாங்கியிருக்காங்க. நான் விருப்பப்பட்டாதான் சாவேன், என்னோட உயிரை மற்றவங்க எடுக்க முடியாது அப்படிங்கறதுனால அவர் வச்சிருக்காரு. அதனால அவர் ஏன் அப்ப சாக விரும்பலன்னா, இப்ப அந்த சாஸ்திரத்துல 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு 2 காலம் இருக்கு. நம்முடைய வருடம், ஒரு வருடத்துல 2 6 மாதமா நம்ம பிரிக்கும் போது உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு இருக்கு. இப்ப மகாபாரத போர் தட்சிணாயன கால இறுதியில் நடந்ததுனால அந்த உத்தராயண காலத்துக்குள்ள வரும்போது நான் உடம்பை விட்டேன்னா மீண்டும் அந்த உடம்பு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற சாஸ்திர ஒரு சம்பிரதாயத்தை அவர் நடைமுறைப்படுத்தி
அப்படித்தான் நான் உயிரை விடுவேன். அதனால நான் வெயிட் பண்றேன். அதுக்கு ஒரு 15 நாள் ஆகும்னா 15 நாள் வெயிட் பண்ணி இந்த உடம்ப நான் விட்டுறேங்கிற மாதிரி அவர் வெயிட்டிங்ல இருக்காரு. அப்ப அந்த மாதிரி படுத்துக் கொண்டிருக்கும் போது அவர் தர்ம நீதியை பத்தி பேசுறார். அதுதான் அவருடைய இந்த விஷ்ணு சகஸ்திரநாமம் எல்லாம் பீஷ்மருடைய அந்த இதுல வெளிப்பட்டதுதான். நிறைய தர்ம விஷயங்களை அந்த படுக்கையில படுத்திருக்கும் போது மிகப்பெரிய மகான்கள், ஞானிகள் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துல சுத்தி நிக்கிறாங்க, பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப அர்ஜுனன் நிக்கிறான், எல்லாரும் வந்திருக்கும் போது அவர் அப்படியே உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, மனிதர்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும், தவறை யார் செய்தாலும் நடுநிலையோடு கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு பீஷ்மர். இப்ப உடனே இதை கேட்கிறா திரௌபதி, அங்க நின்றுட்டு இருக்கிற திரௌபதி இதை கேட்கிறா, என்ன நடுநிலையே தவறக்கூடாதா? நடுநிலை தவறுனா கண்டிக்கணுமா? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன துரியோதன துயில் உரிச்சானே, என்ன துரியோதன துயில் உரிக்கும் போது அங்க நீங்க நடுநிலை தவறலையா? அங்க நடுநிலைனாலனா நீங்க இருந்தீங்களா? நீங்க வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க என்ன துயில் உரிக்கும் போது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான் பீஷ்மர் கிட்ட. அப்ப இந்த கேள்வியை கேட்ட உடனே பீஷ்மர் அருமையா சிரிச்சிட்டு பதில் சொல்றார், சரிதானம்மா, அருமையான கேள்வி கேட்ட. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? துரியோதனுடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் துரியோதனால் வளர்க்கப்பட்டேன். அப்ப என்னுடைய உடம்பு முழுக்க முழுக்க துரியோதனன் போட்ட சாப்பாட்டுல வளர்ந்த உடம்பு. அப்ப அதனால அந்த சாப்பாடு சாப்பிடும் போது துரியோதனுடைய கேரக்டர் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. அந்த நடுநிலை தவறுவது அந்த இடத்துல எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு தீயவர்கள் கையில உணவு எடுத்துட்டு தீயவனாகத்தான் இருந்தேன். ஆனா இப்ப எப்படி நான் நல்லவனா மாறினேன்? இப்ப எப்படி எனக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த அம்படி பட்டு அந்த உணவில் உண்ட ரத்தம் எல்லாம் வெளியேறி விட்டது. அந்த தீய உணவினால் வளர்ந்த இந்த உடம்பு பாதிக்கப்பட்டு அந்த ரத்தம் எல்லாம் வெளியேறும் போது இப்ப நான் என்னுடைய சுய குணத்துக்கு திரும்பிட்டேன். என்னுடைய சத்துவ குணத்துக்கு இப்ப நான் திரும்பிட்டேன். ஏன்னா ரஜோ குணத்துல சிக்கிக்கிட்டு இருந்தேன். துரியோதனோட சேர்ந்து நானும் ரஜோ குணத்திலே சிக்கி கொண்டிருந்தேன். இப்ப நான் சத்துவ குணத்துக்கு திரும்பிட்டேன். காரணம் ரத்தம் வெளியேறி விட்டது. அந்த தீய உணவால் உருவான ரத்தம் அனைத்தும் வெளியேறி விட்டது. ஆக இப்ப நான் சுய குணத்தோடு இருக்கின்றேன், சத்துவ குணத்தோடு இருக்கின்றேன். அதனால் தான் என் பேச்சிலே தர்மமும் நடுநிலையும் வெளிப்படுகிறது அப்படின்னு பீஷ்மர் விளக்கம் கொடுக்கிறார். அப்ப எதுக்காக இந்த விளக்கம் அந்த மகாபாரத கதையில சுட்டி காட்டப்படுதுன்னா, அந்த உணவு உண்ணும் கையானது, உணவு உண்ணும் நபரானது எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு படைக்கிறார்களோ, உணவை சமைக்கிறார்களோ, அது நம்ம இடத்துல ஒட்டி கொள்ளும். இதெல்லாம் அந்த காலத்துல பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, மனோபாவம் தான் இங்க சூட்சமம். இப்ப சாப்பிடும் போது ஒரு கோபத்துல சமைச்சான்னு வச்சுக்கீங்களேன், அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு கோபம் வரும். எங்க இருந்து அந்த கோபம் உங்களுக்கே தெரியாது. நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, வீட்டுல பொண்டாட்டிக்கிட்டு சண்டை போடுவீங்க. எப்படி திடீர்னு இந்த கோபம் வந்ததுன்னா, அந்த ஹோட்டல்ல சமைச்சவன் அவன் பொண்டாட்டிக்கிட்டு சண்டை போட்டு சமைச்சிருப்பான். அப்ப அதனால என்ன ஆகும்? நாம நம்ம பொண்டாட்டிக்கிட்டு சண்டை போடுற ஒரு நிலை உண்டாகும். இதெல்லாம் நமக்கு தெரியாமே நடக்குதா இல்லையா? காரணம் என்னன்னா, இதெல்லாம் மைண்ட் ஃப்ரீக்வன்சி, கண்ணுக்கு தெரியாம நடக்கக்கூடிய சமாச்சாரங்க. நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம கண்ணுக்கு எதிரில் இருக்கிறதா உண்மை நம்புறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அது உன்னுடைய கண்ணுக்கு தெரியல, உன்னால உணர்ந்து கொள்ள முடியலங்கிறதுனால அது இல்லை என்று நீ சொல்லாதேன்னு சொல்லுது. ஏன்னா கண்ணு நம்மளை ஏமாத்துங்கிறது நம்ம ஏற்கனவே பாடங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றுங்கிற விஷயம் எல்லாம் நம்ம ஏற்கனவே பாடத்தில் சொல்லிட்டோம். ஏன் சொன்னோம்? இப்ப கண்ணுனால ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அங்க ஒரு நீர் போற மாதிரி தெரியுதுங்களா? அது உண்மையானா? இல்ல, அது காணல் நீர். ஆனா கண்ணு ஏமாத்துது, உண்மையான நீர் இருக்கிற மாதிரி கண்ணு ஏமாத்துது. அப்ப இந்த கண்ணே நம்மளை ஏமாத்துதுக்கும் போது இந்த கண்ணை உண்மை நம்பி எந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும்? எவ்வளவோ ஏமாற்ற விஷயங்கள் நடந்துடுது கண்ணின் மூலமா. அப்ப இத கண்ணு உண்மையை காட்டி கொடுக்கும்னு உத்தரவாதம் கிடையாது. அப்ப அது மாதிரி புலன்களுடைய அடிப்படையில இதுதான் சாஸ்வதம், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மைன்னு நம்ப கூடாது. அதனாலதான் நாம என்ன சொல்றோம், விஷயங்கள் எல்லாம் கேட்குது இல்லையா? கெட்ட விஷயங்கள் எல்லாம் காது கேட்குது. அதை உண்மை நம்பிக்கிறதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? அப்ப தவறான ஒரு விஷயத்தை மனதில் நீங்கள் ஏற்றி வைத்துக் கொண்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்டு உள்வாங்கிக் கொண்டு அதுதான் சத்தியம் சாஸ்வதம் என்று நம்பிக்கொண்டிருப்பது நம்முடைய அறியாமை தானே தவிர, நாம் அது அறியாமையா சரியா அப்படின்னு பிரித்து பார்ப்பதற்கான பகுத்தறிவு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த நித்தியத்தையும் அனித்தியத்தையும் நாம் பகுத்து புரிந்து கொள்ளும் போதுதான் மனிதன் மனிதனாக வாழ தகுதி உடையவன். அந்த புரிதல் இல்லாவிட்டால் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு மூடத்தனமான வாழ்க்கை வாழுகின்ற மனிதன் மிருகத்துக்கு சமம் என்பதாகத்தான் சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த குணம் மாற வேண்டும் என்றால் மனிதன் உண்ணும் உணவிலே அக்கறை காட்ட வேண்டும். சரியான உணவை சரியான ஒரு சமையல் சமையலில் சாப்பிட வேண்டும்.
அப்ப வீட்டுல சமைக்கும் போது நல்ல மனோபாவத்துல சமைக்கணும், சந்தோஷமான மனநிலையில சமைக்கணும். அப்ப அப்படிப்பட்ட உணவை நம்ம உண்ணும்போது நம்முடைய மனதிலே மகிழ்ச்சியும் அந்த ஆனந்தமும் உண்டாகும். அப்ப சண்டை போட்டுக்கிட்டோ பிரச்சனை இருந்து கொண்டோ சமைச்சா அந்த உணவின் மூலமாக நமக்கும் தொந்தரவுகள் வரும். இது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? கண்ணுக்கு தெரியாத ஒரு மனம் வந்து இப்படி வேலை செய்யுமா? இது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். சிலர் ஏத்துக்கலாம். சிலர் இல்ல இல்ல அப்படி இப்படிங்க கண்ணுக்கு தெரியாத மைண்ட் வந்து நம்ம கிட்ட ப்ளே பண்ணுதுன்னா அது எப்படிங்க என்னால நம்ப முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்ப நாம வந்து வீட்ல ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். திடீர்னு நமக்கு ஒரு துக்க செய்தி வருது ஃபோன்ல. இந்த மாரி உங்களுக்கு பாட்டி இறந்துட்டாங்க. உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. அப்ப மகிழ்ச்சியா சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த மனமானது, பாட்டி இறந்துட்டாங்கங்கிற மெசேஜ கேட்ட உடனே, அப்படியே அந்த ஃபோன வச்சுட்டு சாப்பாட்டு தட்டுல கைய கழுவிட்டு கிளம்பிடுது ஊருக்கு. இப்ப ஊருக்கு போய் பாட்டி இறந்திருக்கிற அந்த அட்மாஸ்பியர பாக்குது. அந்த அட்மாஸ்பியர்ல பார்த்தா எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்து பாட்டிய சுத்தி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப நாம என்ன பண்ணோம், ஜாலி மூடுல டிவி பார்த்துட்டு வீட்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா ஜாலி மூட்ல தான் இருந்தோம். ஆனா இப்ப நம்ம மைண்ட் என்ன ஆச்சு, அந்த இழவு செய்தி கேட்ட உடனே நேர்ல போன உடனே அப்படியே சோகத்துக்கு வந்துடுது. அந்த சோகம் இங்க ஏற்பட்ட சோகத்த விட அங்க போன உடனே பீரிட்டு வெளிப்பட்டு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வருது. விசும்பி விசும்பி அழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் உண்டாகுதுன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சோகமா இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சோகமா இருக்கும்போது, அந்த ஃப்ரீக்வென்சிக்குள்ள நீங்க போன உடனே, அந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சும சக்தி உங்களையும் அதற்கான தூண்டுதலுக்கு உட்படுத்தி, மற்றவர்களோடு சேர்ந்து உங்களையும் அழ வைக்கிறது. இது நமக்கு அனுபவம் உண்மைதானே? அடுத்தது கல்யாண வீட்டுக்கு போறீங்க. நீங்க வீட்ல ஒரு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பேட் மூட்ல தான் இருக்கிறீங்க. ஆனாலும் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டாரு, போறீங்க. அந்த கல்யாண வீட்டுக்குள்ள போன உடனே, அங்க பார்த்தீங்கன்னா, அந்த அட்மாஸ்பியரே ஜாலி மூட்ல எல்லாருமே விளையாடிக்கிட்டு, பேசிக்கிட்டு, அரட்டை அடிச்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, ஒரு கும்மாளம் போட்டுட்டு இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். இப்ப நீங்க வீட்ல வந்து ஒரு மாரி மூட் அவுட்ல இருந்தீங்க. ஆனா, அந்த கல்யாண வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்ச மறு வினாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜாலி மூட் வர்றத நீங்க அனுபவமாக்க முடியும். ஏன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே ஜாலி மூட்ல இருக்கிறதுனால, உங்கள அறியாம உங்களுடைய மனோபாவமானது அந்த ஜாலி மூடுக்கு உங்களை தூண்டும். அப்ப இந்த ஃப்ரீக்வென்சி எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சது? மற்றவர்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த மகிழ்ச்சியான அனுபவம் உங்களை வந்து தாக்குது. உங்கள வந்து தாக்குறதுனால உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி உங்களை அறியாமல் வெளிப்படுகின்றதுங்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவ உண்மை. இத யாராலும் மறுக்க முடியாது. அப்ப இந்த அடிப்படையில இந்த உணர்வு விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? அப்ப கண்ணுக்கு தெரியாத உணர்வு எப்படியெல்லாம் விளையாடுது? எப்படி கேம் பண்ணுது? அது எந்த அளவுக்கு மனோரீதியாக விளையாடுது? அப்படிங்கிறதெல்லாம் நாம ரொம்ப விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, இந்த இடத்துல தான் நாம அத அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிய ரைஸ் பண்ணிக்கணும். எந்த இடத்துல எது எப்படி அப்ளை பண்ணணும்? எந்த இடத்துல எத அப்ளை பண்ணக்கூடாது? அப்ப நான் செய்வது சரியா? தவறா? அதை செய்யலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற அந்த புத்தி சக்தியினுடைய மேலோங்கிய நிலை தான் மனித பரிமாணத்திற்கான உயர் பரிமாணம். அந்த நிலை வராமல் மனம் போன போக்கிலே மனிதன் போய்க் கொண்டிருந்தான்னா, அவன் மனிதனே கிடையாது. அதுதான் இங்க சுட்டிக்காட்டுது சாஸ்திரம். அப்ப மனித உருவில் இருக்கின்ற மிருகம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி, இந்த குணபேதங்கள் அவன் உண்ணும் உணவினால் உண்டாகின்றது. ஆகவே உண்ணும் உணவை நன்றாக யோசித்து தாவர உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். அசைவ உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அதுல வந்து முட்டை சைவம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு முட்டையை சாப்பிடாதீங்க. காரணம் என்ன? முட்டையை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, முட்டையும் ஒரு உயிருள்ள ஜீவன் தான். ஆனா இன்றைக்கு வந்து பிராய்லர் கோழி வந்து அப்படி இல்ல. உயிரணுக்கள் கிடையாது. அது வந்து ஒரு உணவுக்காக தயார்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் விளம்பரம் தான். காரணம் என்னன்னா, அவங்க அந்த அதிகப்படியான முட்டைகள தயார் பண்றதுனால, அந்த முட்டைகள எப்படியாவது மார்க்கெட் பண்ணணும். அதனால அந்த முட்டைக்கு ஒரு சைவம் அப்படின்னு ஒரு பேர குடுத்துட்டா, நாமளும் அத சைவம் நம்பிக்கொண்டு சாப்பிடுவோம். அப்ப எல்லாரும் ஐயர் முதல் கொண்டு வாங்கி சாப்பிடலாம். அசைவம்னா ஐயருக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்ப அதனால இப்போ வந்து சைவம்னு சொல்லிட்டா, ஐயர் வீட்லயும் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி மக்கள் கிட்ட உண்டாக்கப்பட்டதுனால, இன்னைக்கு எல்லா ஐயர் வீட்லயும் முட்டை சாப்பிடுறாங்க. காரணம் என்னன்னா, அது சைவம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படின்னு ஒரு மனோபாவம். இன்னைக்கு எல்லாமே எல்லாமே பூந்து விளையாடுறாங்க. அது வேற விஷயம். அப்பல்லாம் ஐயருங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து சைவம் தான். அவங்க தாவர உணவு தான் சாப்பிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த காலம் மாறி போச்சு. இன்னைக்கு ஐயர் வீட்லயே எல்லாமே சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு உலகம் இருக்குது. எல்லா ஐயரும் இன்னைக்கு அமெரிக்காவுல இருக்காங்க. இங்க இல்ல. எல்லாம் ஃபாரின்ல அந்த மாரி சாப்பாட சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம நாட்டு உணவெல்லாம் அவங்க சாப்பிடுறதே கிடையாது. ஏன்னா வெளிநாட்டு உணவெல்லாம் அங்க என்ன கிடைக்குதோ அதானே சாப்பிடணும். அப்ப அப்படி போயிட்டாங்க. ஆனா எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்துல நம்ம ஒரு சைவம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுப்போம் இல்லையா? அந்த மாரி எடுக்காம இப்ப இப்படி புரிந்து கொள்ளணும்ங்கிறதுக்காக இங்க சொல்ல வரேன். அப்ப அதனால இங்க சைவ உணவு அப்படின்னா தாவர உணவு மட்டும் தான்.
அப்ப அசைவ உணவு அப்படின்னா அது புழு பூச்சியிலிருந்து மனிதன் வரைக்கும் எல்லாம் அசைவம் தான். ஏன்னா இங்க அசையக்கூடிய அத்தனையும் அசைவ உணவாகத்தான் இருக்க முடியுமே தவிர அதை சைவ உணவு என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய குணம் வேறு. தாவரத்திற்கு அந்த குணம் கிடையாது. அதாவது அந்த மனோசக்தி உயராத நிலையில தாவரம் இருப்பதனால தாவர உணவு மட்டும்தான் சத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய உணவாக நாம் இங்க பார்க்க முடிகிறது. அப்ப இந்த குணபேதங்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூட அழகா சொல்றாரு. குணத்ரய விபாக யோகம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு, ஒரு அத்தியாயமே இருக்குது. அது கீதையில் இருக்கு. அந்த கீதையில அந்த அத்தியாயத்துல அவர் என்ன பேசுறாருன்னா, சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் ஆகிய 3 குணங்களை பற்றி தனித்தனியான ஒரு விளக்கத்தை அந்த பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசுகிறார். அப்போ இந்த சத்துவ குணம் கொண்டவர்களே இந்த 3 குணபேதங்களையும் கடந்து அடுத்த நிலையாகிய குணாதீதன்கிற நிலைக்கு உயர முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குணபேதங்கள்ல சத்துவ குணத்துக்கு உயரணும். ஏன்னா நம்ம தமோ குணத்துல இருந்தாலும் இது மாதிரி விவேகம் நமக்கு உண்டாகாது. தூங்கிட்டே இருப்போம், மந்தமாவே இருப்போம், இந்த மாதிரி பாடத்திட்டம் உள்ள போகாது. ரஜோ குணத்துல இருந்தாலும் இந்த பாடத்திட்டத்துக்கு வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம்னா நம்முடைய மைண்ட் பூரா பிசினஸ் மைண்டு. ஏன்னா இதுல பணத்தை போட்டா எவ்வளவு எடுக்கலாம், அந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டா எவ்வளவு எடுக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம், மல்டிபிளா மணியை டெவலப் பண்றது எப்படி அப்படிங்கிற மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு வாங்க உட்காந்து ஒரு பகவத்கீதையில 2 பாட்டு கேளுங்கன்னா அதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க. நான் அந்த அமௌண்ட் எப்படி எடுக்கிறது, இந்த அமௌண்ட் எங்க போடுறது நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்லயே ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பாடத்திட்டம் வராது. அப்ப இங்க சத்துவ குணத்தை தவிர ரஜோ குணமோ தமோ குணமோ இது போன்ற உயரிய பாடத்துக்கு வர முடியாது. அப்ப சத்துவ குணத்துக்கு வர்றவங்க மட்டும்தான் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வர முடியும். அப்ப சத்துவ குணத்துக்கு மேலோங்கி இந்த பாடத்திட்டத்துல வர்றவங்களும் மீண்டும் ரஜோ குணத்தை கொடுக்கக்கூடிய உணவை எடுத்தாங்கன்னா அவங்க மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடுவார்களே தவிர இந்த பாடத்திட்டத்துல கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். நம்முடைய அனுபவ வாழ்க்கையில இந்த மாதிரி பாடத்திட்டத்தில் வர்றவங்க 10 நாள் இருப்பாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்க ரஜோ குணத்துக்குள்ள போயிடுவாங்க. உலக விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டுருவாங்க, வேற சமாச்சாரத்துல போயிடுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. காரணம் என்னன்னா மைண்ட் அப்படியே டைவர்ஷன் மாத்தி விட்டுரும். ஏன்னா உணவு மாறி போச்சு இல்லையா, அவங்கள அறியாம போயிடுவாங்க. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, தமோ குணத்தில் இருந்து ரஜோ குணத்தில் ரஜோ குணத்திலிருந்து சத்துவ குணத்திற்கு மேலோங்கிய மனிதன் மட்டும்தான் இந்த 3 குணங்களையும் கடந்த குணாதீதன் என்ற உயர்நிலைக்கு பரிணமிக்க முடியும். அப்ப அந்த குணாதீதன்கிற நிலை எப்படின்னா, பகவான் அந்த திரிகுணங்களை பற்றி பகவத்கீதையில பேசும்போது அர்ஜுனனிடம் என்ன சொல்றாருன்னா, நிஸ்திரை குன்யோ பவஹா அப்படிங்கிறார். அந்த மிக உயரிய 3 குணங்களும் இல்லாத அந்த குணாதீத நிலைக்கு நீ செல்வாயாக அப்படின்னு அர்ஜுனனுக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்போ அந்த நிலை, அந்த உயரிய பரிமாணத்துக்கு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு மைண்ட் தான் முக்கியமான கருவியாக பார்க்கப்படுகிறது. அந்த மனதிற்கு இந்த குணத்துல சத்துவ குணத்தை கொடுத்து அதற்கப்புறம் அதை உயர் பரிமாணத்தை கொண்டு போவதற்கு நாம் உண்ணும் உணவும் காரணமாக இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பார்க்கும்போது இந்த 5வது மந்திரத்திலே ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டக்கூடிய விவேகம் என்பது நம்ம இடத்துல இருந்தால் மட்டும்தான் எது சரி எது தவறு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது, எது நித்தியம் எது அனித்தியம் என்ற பகுத்தறியும் தன்மை மேலோங்கி இருக்கின்ற விவேகம் உள்ளவனாக மனிதன் மாறுகின்றான். அந்த விவேகிக்கு மட்டும்தான் இந்த பாடத்திட்டம் புரியும் என்பதாக 2வது சாதனையை இங்கு அறிமுகப்படுத்தி நிறுத்திக் கொள்கிறார். அடுத்தது 6வது ஸ்லோகத்துல சமாதி சட்க சம்பத்தி அப்படின்னு ஒரு 6 விஷயங்களை பேச போறார். அந்த சட்க அப்படின்னா 6 விஷயங்கள். அது நம்ம நாளைய பாடத்துல பார்க்கலாம். 4 சாதனைகள்ல வைராக்கியம், விவேகம், சமாதி சட்க சம்பத்தி, அப்புறம் முமுட்சுத்துவம். அதுல இப்ப நம்ம எதை பார்த்துட்டோம்? நேற்றைய பாடத்துல வைராக்கியம் பார்த்துட்டோம், இன்றைய பாடத்துல விவேகம் பார்த்துட்டோம். இப்ப விவேகம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். எது நித்தியம் எது அனித்தியம்னு ஃபர்ஸ்ட் பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல நம்ம எதையெல்லாம் நம்ம பாதிக்குதுங்கிறது தெரிந்து அது தேவையற்ற விஷயங்கள் விடுபட வேண்டும். அந்த விவேகம் வந்து விட்டாலே நமக்கு என்ன நடக்கும்? ஓ இதெல்லாம் நமக்கு ஆகாது, இதை ஒதுக்கிடணும், இதுதான் சரி, இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பகுத்து பிரித்து நன்மையை நோக்கி போகணும். தீய விஷயங்கள் இருந்து நம்ம விலகணும். இதுதான் ஏம நியமம். வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லப்படுற இந்த விஷயத்த யோக சூத்திரம் ஏம நியமா சொல்லுது. எதையெல்லாம் நன்மையோ அதையெல்லாம் எடுத்துக்கொள், எதையெல்லாம் வேண்டாமோ அதையெல்லாம் விட்டுவிடு. அதுதான் ஏம நியமம். அப்ப இந்த ஏம நியமத்தை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னா ஏம நியமத்தை கிராஸ் பண்ணிக்கலாம். அப்ப இப்ப நம்ம 2 விஷயத்துல நம்ம தயாராயிட்டோம். ஒண்ணு வைராக்கியம், மற்றொன்று விவேகம்.
இதுல நம்ம தெளிவா நின்னோம்னா அடுத்தது சமாதி சட்க சம்பத்திக்குள்ள போய் இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதை நாளைய வகுப்பில் வைத்துக் கொள்ளலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.